الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا خطب إليكم من ترضون دينه وخلقه فأنكحوه وإلا تفعل تكن فتنة في الدنيا وفساد. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அருளாளன் அன்பாளன் அல்லாஹின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கயாமத்து வரைக்கும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னத வாழ்வை அதன் உண்மையான வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கிருந்த போதிலும் அல்லாஹு தாலாவால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட சகல விதமான பாவங்களில் இருந்தும் ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் படைத்த மனிதர்களிடமிருந்து எந்த அளவுக்கு இதாஅத்தையும் இபாதத்தையும் கட்டுப்பாட்டையும் அவனுடைய வணக்க வழிபாடுகளையும் எதிர்பார்க்கிறானோ, இது போன்று மனித சமூகத்தின் நிம்மதி, சந்தோஷம், மனிதனுடைய மகிழ்ச்சி, இந்த விடயங்களிலும் அல்லாஹ் தஆலா நிறைய கவனம் செலுத்தி இருக்கிறான். உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள், முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு என்னை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எனக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், நான் சொல்கின்ற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், நான் தடுக்குகின்ற விடயங்களில் இருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானோ, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை வெறுத்து விடக்கூடாது என்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, மனித நிம்மதிக்காக, மனித சந்தோஷத்துக்காக, மனிதனின் மகிழ்ச்சிக்காக அல்லாஹ் தஆலா திருமண உறவை உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த காலம் மிக முக்கியமான காலம். திருமணம் என்று வரும் பொழுது ரமதானுக்கு முன்னால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடந்தேறுகின்ற காலம் ஷவ்வாலுடைய காலம். 6 நோன்புக்கு பின்னால் என்று நிறைய திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அந்த திருமணங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்திலே திருமணம் முடித்தார்கள், ஷவ்வால் மாதத்திலே என்னோடு ஒன்று சேர்ந்தார்கள். அந்த வகையில் ஷவ்வால் மாதம் என்பது திருமணத்துக்கென்றே குறிப்பான மாதமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரபலியமாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. அந்த வகையில் கண்ணியமானவர்களே, திருமணம் என்கிறது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம். திருமணம் என்பது மனித மகிழ்ச்சிக்குரியது. திருமணம் இல்லாத உலகத்தை அல்ல, சுவர்க்கத்தை கூட ஒரு மனிதனால் நினைத்து பார்க்க முடியாது. திருமண பந்தம் இல்லாத உலக வாழ்க்கை மட்டுமல்ல, திருமண பந்தம் இல்லாத சுவர்க்க வாழ்க்கையும் மனிதனுக்கு வெறுத்துவிடும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து உடனடியாக அவர்களுடைய ஜோடி திருமணத்துக்குரிய அந்த பந்தத்தை உருவாக்குவதற்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். ஏன்? திருமண உறவு இல்லாமல், பெண் துணை இல்லாமல் ஒரு ஆணுக்கும், ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கும் சுவர்க்கத்தில் கூட வாழ முடியாது. எனவேதான் சுவர்க்கத்தை வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சுவர்க்க உணவை பற்றி சொல்லுகிறான். சுவர்க்க வாழ்க்கையின் இன்பகரமான வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அதிகமாக குர்ஆனிலும் ஹதீஸின் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே நடக்குகின்ற திருமணம், சுவர்க்கத்திலே இருக்குகின்ற பெண்களுடைய தன்மைகள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திருமண பந்தம் என்பது, ஒரு ஆண் பெண் இணைப்பென்பது, அது உலகத்தில் மட்டுமல்ல சுவர்க்கத்துக்கும் முக்கியம். சுவர்க்கத்தில் திருமண பந்தம் இல்லை என்றால் சுவர்க்கமும் மனிதனுக்கு வெறுத்துவிடும், சுவர்க்கமும் மனிதனுக்கு சலித்துவிடும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் கூட திருமண பந்தத்தை வைத்திருக்கிறான். திருமண வாழ்க்கை இல்லாத, திருமண உறவு இல்லாத உலகத்தை நினைத்து பார்க்க கூட முடியாது கண்ணியமானவர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் விளங்காது. காரணம் என்ன? வயது வந்ததும் திருமணம் முடித்து விட்டோம். 25 வயதை அடைந்தோம், 30 வயதுக்குள் அடைந்தோம்,
திருமண வயதை அடைந்தோம், எங்களுக்கு திருமணம் நடந்தேறிவிட்டது. எனவே அந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் எங்களுடைய கல்விகள், எங்களுடைய உள்ளங்கள் உணர்ந்தது கிடையாது. 30 வயது ஆகியும் திருமண வயது அடைந்தும் திருமணம் நிச்சயிக்கப்படாத, திருமணம் தகுந்த ஜோடிகள் அமையாத ஆண்களிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் வாழவே எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று. திருமண வயதை அடைந்தும் இன்னும் திருமணமாகாத யுவதிகளிடம் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு உலக வாழ்க்கை வெறுத்திருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, திருமணம் என்பது உலகத்தை சந்தோஷமாக்குவதற்கு, உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவதற்கு, மனிதனுடைய உலகத்தில் உள்ள வெறுச்சியை இல்லாமலாக்குவதற்கு, மனிதனின் உலக வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தந்த அற்புதம் என்று குர்ஆன் சொல்கிறது. சாதாரண விடயம் அல்ல, அற்புதம் என்று பேசுகிறான் அல்லாஹ் தஆலா. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. உங்களுக்கு மனநிம்மதிக்காக வேண்டி, உங்களுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கும் இந்த திருமண பந்தம் இருக்கிறதே, இது அவனுடைய அற்புதம். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. என்ன அற்புதம் இருக்கிறது திருமணத்திலே? எங்கோ உள்ள ஒரு ஆண், எங்கோ உள்ள ஒரு பெண்ணை, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்திலே இணைகிறார்கள். இதற்கு முன்னால் அறிமுகமே இல்லாத 2 குடும்பங்கள், மணமகன் மணமகளுடைய குடும்பங்கள் திருமண பந்தத்திலே இணைகிறார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியிலே மவத்தெனும் அன்பையும் ரஹ்மத்தெனும் அன்பையும் அவர்களுடைய உள்ளங்களிலே போடுகிறான். இது மிகப்பெரிய அத்தாட்சி. 20 வருடமாக தாயே தந்தையே இருந்தவர் என்று இருந்தவர் கூட திருமணமாகி 20 நாளில் தாயுடைய தந்தையுடைய அன்பை கூட மறக்க செய்கின்ற உறவு திருமண உறவு. 25 வருடமாக தாயே தந்தையே குடும்பமே என்று இருந்தவர்களுடைய அந்த அன்பை கூட மறக்க செய்கின்ற அன்பு திருமண பந்தத்தின் அன்பு. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத 2 குடும்பங்கள் ஒன்று சேர்கிறது. அது எங்கோ இருக்கிறது, இந்த குடும்பம் எங்கோ இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த குடும்பத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அந்த குடும்பம் துடிக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது அற்புதம் இல்லையா? அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியில் அன்பை போட்டு அந்த அன்பு 20 வருட அன்பை மறக்க செய்கிறது என்றால், 25 வருட குடும்பத்தை மறக்க செய்கிறது என்றால் இது அற்புதம் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, மவத்தத் என்ற அன்பையும் ரஹ்மத் என்ற அன்பையும் போட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முஃபஸிரூன்கள் எழுதுகிறார்கள், பொதுவாக சொல்வார்கள், லா தராதுஃப ஃபில் அரபிய்யா பைனல் அல்ஃபால். அரபியிலே ஒத்த கருத்து என்பது கிடையாது. தமிழிலே நண்பன், நேசன், தோழன் என்றால் ஒத்த கருத்து என்போம். அரபு பாஷையிலே ஒத்த கருத்து கிடையாது. எல்லா வார்த்தைகளுக்கும் சின்ன 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 வித்தியாசங்கள் இருக்கிறது. மவத்தத் என்றாலும் அன்பு, ரஹ்மத் என்றாலும் அன்பு. அல்லாஹ் தஆலா திருமண பந்தத்திலே மவத்தத் என்ற அன்பையும் தந்திருக்கிறான், ரஹ்மத் என்ற அன்பையும் தந்திருக்கிறான். மவத்தத் என்ற அன்பு அது திருமணம் முடித்த புதிதிலே இருக்கக்கூடிய அன்பு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 3 மாசம் என்று பழையவர்கள் சொல்வார்களே, இந்த காலப்பகுதியிலே இருக்கும் அன்பு. ஆணுடைய உடல் ரீதியான தேவையை மனைவி பூர்த்தி செய்யும் பொழுது இருக்கும் அன்பு, மனைவியுடைய உடல் ரீதியான பசியை கணவன் தீர்க்கும் பொழுது இருக்கும் அன்பு. இந்த அன்புக்கு பெயர் மவத்தத். காலம் ஓடுகிறது, கால ஓட்டத்திலே கணவர் நோயாளியாகி விடுகிறார் அல்லது மனைவி நோயாளியாகி விடுகிறாள். கணவனுடைய உடல் பசியை தீர்க்க முடியாத கட்டத்துக்கு மனைவி தள்ளப்படுகிறாள். மனைவியுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத கட்டத்துக்கு கணவன் தள்ளப்படுகிறாள். இந்த நேரத்திலும் கண்ணியமானவர்களே, இதனுடைய கணவரே, இதனுடைய மனைவியே என்று மௌத் வரைக்கும் 2 பேரும் திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிறார்களே, தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத பொழுதும் அவளால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று விட்டுவிடாமல் மௌத் வரைக்கும் தொடர்போடு இருக்கிறார்களே, தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத பொழுது இந்த மனிதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று ஒதுங்கி விடாமல் மாற்று திருமணங்களை தேடாமல் அன்போடு இருக்கிறார்களே, இந்த அன்புக்கு பெயர் ரஹ்மத் என்று எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் திருமண பந்தத்தை ஒரு அற்புதமாக வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா அற்புதம் என்கிறானோ, எந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா மனித நிம்மதிக்கு தந்திருக்கிறோம் என்கிறானோ, எந்த திருமணம் மனித சந்தோஷத்துக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானோ, அந்த திருமணத்தில் இணைந்தவர்களுடைய நாவுகளில் இருந்து வரும் வார்த்தை, திருமணத்துக்கு பின்னால் நிம்மதியை இழந்து விட்டேன், சந்தோஷமாக இருந்தேன், திருமண வாழ்க்கையின் மூலமாக சந்தோஷத்தை இழந்து விட்டேன்.
அல்லாஹ் தஆலா மனித நிம்மதிக்காக தந்த ஒன்றில் ஏன் நிம்மதி இழந்து போகிறது? அல்லாஹ் தஆலா மனித சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக தந்த ஒன்று ஏன் மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுக்குகிறது என்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உங்களுடைய ஊரில் எப்படியோ தெரியாது, ஆனால் அதிகமான ஊர்களில் எங்கு சென்றாலும் டிவோர்ஸ்களும் விவாகரத்துகளும் குடும்பத்துக்குள் உள்ள கசப்பான செய்திகளும் காதுகளுக்கு எட்டுகிறது. கண்ணியமானவர்களே, காதி நீதிமன்றங்களில் முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் ஆண்களும் படித்தவர்களும் பட்டதாரிகளும் இன்று வரிசை போட்டு நிற்கிறார்கள் என்றால் மனித நிம்மதிக்காக தந்த இந்த சந்தோஷத்தை துளைத்து விட்டார்கள். காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் இருக்கிறது, வைத்தியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது, இன்ஜினியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அது அவருடைய தொழில். விரும்பினால் நிரந்தரமாக ஆசிரியராக இருக்கலாம், இல்லை என்றால் வேலையை விட்டு விட்டு வேறு தொழிலில் ஈடுபடலாம். விரும்பினால் வைத்தியராக இருக்கலாம், பிடிக்கவில்லையா விட்டு விடலாம். விரும்பினால் செய்யலாம், பிடிக்கவில்லையா விட்டு விடலாம் என்ற சாதாரண ஒரு விடயத்திற்கு பல வருடங்கள் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது, பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றால் கபர் வரைக்கும் குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய மணமகனுக்கும் மணமகளுக்கும் வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் திருமணத்துக்காக என்ன தயாரிப்பு செய்து கொடுக்கப்படுகிறது, என்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது, என்ன தர்பியா கொடுக்கப்படுகிறது? தர்பியத் இல்லாத திருமணம், தர்பியத் இல்லாத திருமணம். வாப்பா உம்மாவும் தர்பியத் செய்வதில்லை, நல்ல மக்களுடைய தர்பியத்தும் அங்கே கிடையாது. கண்ணியமானவர்களே, திருமணத்தை ஒரு தர்பியத்தும் இல்லாமல், ஒரு பயிற்சியும் இல்லாமல், ஒரு உபதேசமும் இல்லாமல் திருமண பந்தத்தில் இணைத்து விடுகிறோம். யாரோ எவரோ சொன்ன அனுபவங்களை கவுன்சிலிங் என்ற பெயரிலே திருமணத்துக்கு பின்னால், வாழ்க்கை முறிந்ததற்கு பின்னால் கொடுக்க வேண்டி ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி எங்களுடைய முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தது கிடையாது. ஆரம்ப காலத்திலே வயதாளிகள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள், 15 வயதில் திருமணம் முடித்தார்கள், பெரிதாக படிப்பது கிடையாது. 50 வருட திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தது. பழையவர்களிடம் கேட்டு பாருங்கள், நான் திருமணம் முடித்தேன் 15 வயதில், எனக்கும் மனைவிக்கும் என்னுடைய பெயர் கூட ஒழுங்காக எழுத தெரியாது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை 20 வருடமாக 40 வருடமாக 60 வருடமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த காதி நீதிமன்றத்துக்கும் போகாமல், யாருக்கு முன்னாலும் இருவரும் கைகட்டி நிற்காமல் அன்பாக சென்றோம். வயது குறைந்த திருமணம், பெரிய கல்வி பின்னணி இல்லாத திருமணம், ஆனால் மார்க்க பின்னணி இருந்தது, தர்பியத்துல் இஸ்லாம் இருந்தது. மணமகளுக்கும் மணமகனுக்கும் கணவனோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தர்பியா இருந்தது, மனைவியோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தர்பியா இருந்தது. எங்கிருந்து வந்தது? அவர்களுடைய பெற்றார்களிடம் இருந்து வந்தது. 20 வருடமாக தாய் தன்னுடைய தந்தையுடன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்து பார்த்து வளர்ந்த மகள் தன்னுடைய கணவனோடு, தன்னுடைய தாய் தந்தையோடு வாப்பாவோடு நடந்து கொண்டதை போல் நடந்தால் திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக முடிந்தது. கண்ணியமானவர்களே, இன்று நிறைய படித்திருக்கிறார்கள், வயது போனதற்கு பிறகு திருமணம் செய்கிறார்கள். 6 மாதம் திருமண வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறார்கள். காதி நீதிமன்றங்களிலே போய் பாருங்கள், பாமரர்களா, எதுவும் அறியாதவர்களா, அல்லது வயது வந்தவர்களா அங்கே கைகட்டி நிற்கிறார்கள், வரிசை போட்டு நிற்கிறார்கள். நிறைய படித்தவர்கள். மனைவி சொல்கிறார், இவரோடு வாழ முடியாது. காரணம் என்ன? இவர் என்ற தகுதிக்கு ஒத்தாற்போடு இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, ஏன் இங்கு திருமண வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது? ஏன் மனித நிம்மதிக்காக தந்த திருமண வாழ்க்கை நிம்மதியை இழந்திருக்கிறது என்று பார்த்தால் பல காரணங்கள். இந்த இடத்திலே வாலிபர்கள் இருக்கிறீர்கள், அதே போல் பெண்களை பெற்றெடுத்த குமரி பெண்களுடைய தந்தைமார்கள் இருக்கிறீர்கள், சகோதரர்கள் இருக்கிறீர்கள். இந்த ஹுத்பாவை கல்வி கெடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கபர் வரைக்கும் நிம்மதியாக போகும். கண்ணியமானவர்களே, ஏன் திருமண வாழ்க்கை உடைந்து விடுகிறது, முறிந்து விடுகிறது, விவாகரத்திலே போய் நிற்கிறது, டிவோர்ஸிலே போய் நிற்கிறது என்றால் அதற்கு ஷரியத் பல காரணங்களை எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. அனைத்தையும் சொல்வதற்கு இந்த மிம்பர் மேலே இடம் கொடுக்காது. குறிப்பான முக்கியமான இதை மட்டும் இல்லாமல் ஆக்கினால் எங்களுடைய பிள்ளைகளுடைய, எங்களுடைய மணமக்களுடைய திருமண வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என்ற ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் ஒன்றுதான் பிறவி குணத்தை மாற்றப் போவது. 20 வருடமாக எங்கோ வளர்ந்த ஒரு பெண் எங்களுடைய வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறாள். 20 வருடமாக எங்கோ வளர்ந்த ஒரு பெண் எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாள், என்னுடைய மருமகளாக வந்திருக்கிறாள். கண்ணியமானவர்களே, என்னுடைய குடும்பத்தை போன்றும் அவளுடைய சுபாவம் மாற வேண்டும் என்று மிக விரைவாக எதிர்பார்க்கிறோம். மாமியார் சொல்கிறார்,
மருமகள், நீங்க உங்களோட குடும்பத்தில விஷயங்கள் எல்லாம் உங்களோட குடும்பத்துக்கு சரி வராது, நீங்க உங்களை மாற்றிக் கொள்ளணும். கணவன் சொல்கிறார், நீங்க நீங்க வளர்ந்த மாதிரி எல்லாம் இங்க சரி வராது, 20 நாள்ல உங்களை மாற்றிக் கொள்ளணும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறவி குணத்தை உடனடியாக மாற்றப் போவீர்கள் என்றால் உடைத்து விடுவீர்கள். அவன் எங்கோ ஒரு வீட்டிலே, ஒரு ஊரிலே, ஒரு சமூகத்திலே, ஒரு சூழலிலே வளர்ந்தவள். அவளுக்கு அந்த ஒரு சுபாவம், குணநலம் பிறவியிலிருந்தே வந்திருக்கும். நான் திருமணம் முடித்து 20 நாளிலே அந்த சுபாவத்தை, அந்த குணநலத்தை, அவளுடைய பண்பாட்டை, பழக்க வழக்கத்தை மாற்ற போனால் அந்த திருமணம் முறிந்துவிடும். மாமனார் சொல்கிறார், மருமகன், உங்களோட குடும்ப அந்த முறையெல்லாம் உங்களோட குடும்பத்துக்கு சரி வராது, நாங்க கொஞ்சம் கௌரவமான குடும்பம், உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளணும். அவர் எந்த ஒரு சுபாவத்திலே வளர்ந்தவர், பிறவி குணத்திலே வளர்ந்தவர், அவரை மாற்றப் போவீர்களாக இருந்தால் உடனடியாக திருமணம் முறிந்துவிடும். இப்படியாக நிறைய பிரச்சனைகள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உஸ்தாத் ஒரு கதை சொல்வார். ஒரு யாசகர், பிச்சைக்காரர் பசியோடு ஒரு வீட்டுக்கு செல்கிறார். அங்கே ஒரு பெண் முன்னால் துப்புரவு செய்து கொண்டிருக்கிறாள். இந்த யாசகர் போய் கேட்டார், மகளை, பசிக்குது, சாப்பாடு கொஞ்சம் தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த பெண் அன்பாக அழைத்து வீட்டுக்கு கூட்டி சென்று உணவு கொடுக்க ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் கணவர் வந்து விடுகிறார். வந்த கணவர் அந்த யாசகரை ஏசி, அவர் உள்ளம் நோகும்படி ஏசி அவரை விரட்டி விடுகிறார். இந்த யாசகர் பக்கத்து வீட்டுக்கு செல்கிறார். அங்கே ஒரு பெண் முற்றத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறாள். அவளிடம் கேட்கிறார், மகள் பசிக்குது, சாப்பாடு தாங்க. அந்த பெண் இந்த யாசகருக்கு ஏசி, மனம் புண்படும் விதத்தில் ஏசி விரட்டி விடுகிறார். கேட்டுக்கு வரும் பொழுது அந்த பெண்ணுடைய கணவர் வந்து விட்டார். எங்கே வந்தீர்கள்? இல்ல, உணவு கேட்டு வந்தேன், உங்களுடைய மனைவி ஏசி விரட்டி விட்டார், வாருங்கள் உணவு தருகிறேன் என்று அன்பாக பேசி வீட்டுக்கு சென்று உணவு கொடுத்தார். சாப்பிட்டு இந்த யாசகர் சிரிக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர் கேட்டார், ஏன் சிரிக்கிறீர்கள்? இல்லை, அங்கே சென்றேன், அந்த மனைவி உணவு கொடுத்தார், கணவன் ஏசி விரட்டினார். இங்கே வந்தேன், மனைவி ஏசி விரட்டினால், கணவர் உணவு கொடுத்தார். அவர் சொன்னார், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரியவரே, நான் திருமணம் முடிச்சிருக்கிறது அவருடைய தங்கச்சிய, அவர் திருமணம் முடிச்சிருக்கிறது என்னுடைய தங்கச்சிய, எங்கட பிறவிக்குணம் அது, அவங்கட பிறவிக்குணம் இது. கண்ணியமானவர்களே, எனவே குணநலங்களை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். கணவர் மனைவியுடைய குணத்தை அறிய வேண்டும். மாமனார் மாமியார் மருமகளுடைய குணத்தை அறிய வேண்டும். மாமனார் மருமகனுடைய குணத்தை அறிய வேண்டும். கல்விலே மருமகனுடைய அன்பு இருக்க வேண்டும். மருமகனுடைய சுபாவம் அறிந்திருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். 4 மகள்களை. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருடைய மருமகனுடைய குணத்தை அறிந்திருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக. மருமகனுடைய சுபாவத்தை கூட அறிந்திருந்தார்கள். ஒரு தோட்டத்திலே கிணற்று கட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேஷ்டியை, சாரத்தை முழங்கால் வரைக்கும் உயர்த்தி, முழங்காலுக்கு மேல உயர்த்தல, சில பேர் சொல்ற தொடை வரைக்கும் உயர்த்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் தொடை வரைக்கும் உயர்த்தல. ஏனென்றால் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சாரம் தொடை வரைக்கும் உயர்ந்திருந்தது. சொன்னார்கள், யா அலி லா தபருஸ் ஃபஹதைக ஃபஇன்னஹு அவ்ரதுக, உங்களுடைய துறையை வெளிப்படுத்த வேண்டாம், அது உங்களுடைய மறைவிடம் என்றார்கள். அப்படி சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையை ஒரு நாளும் காட்டியிருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, முழங்கால் வரைக்கும் சாரத்தை உயர்த்தியிருந்தார்கள், அது ஒரு பாவம் இல்லை. இப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நண்பர் அனுமதி கேட்டார்கள், உள்ளே வரவா, வாருங்கள் என்றார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள், உள்ளே வரவா, வாருங்கள் என்றார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள், உள்ளே வரவா, கொஞ்சம் நிக்க சொன்னார்கள். நிக்க சொல்லிவிட்டு சாரத்தை பணித்து விட்டார்கள். முழங்கால் வரைக்கும் இருந்த சாரத்தை பணித்து விட்டார்கள். மருமகன் வந்திருக்கிறார். மருமகன் வெட்க சுபாவம் உள்ளவர், அவரோடு நான் வெட்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கேட்டார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், நாங்கள் கேட்டோம், ஏன் யா ரசூலல்லாஹ், உமர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா வரும் பொழுது சாரத்தை பணிக்கவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் பொழுது சாரத்தை பணித்தீர்கள். சொன்னார்கள், அவர்களுடைய மருமகனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அஸ்தஹி மிம்மை யஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, அவருடைய வெட்கத்தை கண்டு மலக்குமார்களை வெட்கப்படுகிறார்கள். அவ்வளவு வெட்க சுபாவம் உள்ளவர். மாமனார் சாரத்தை உயர்த்தி இருக்கிறார் என்று ஒருவேளை வராமல் போய்விடுவார், முக்கியமான தேவைக்கு வந்திருப்பார். கண்ணியமானவர்களே, மருமகனுடைய சுபாவத்தை அறிந்திருந்தார்கள் மாமனார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபித்துக் கொண்டு போய்விட்டார்கள். என்ன நடந்தது என்று கேட்கவில்லை. மகளிடம் எல்லா விடயங்களையும் வாங்கி
கல்வியில ஏற்றி கொண்டு மண்டைய சூடாக்கிட்டு போய் மருமகன் பேசல. அப்படியா சொன்னாரு, அப்படியா ஏசினாரு, அப்படியா செஞ்சாரு என்று மகளிடம் மருமகனை பற்றி எதுவும் கேட்கவில்லை. மருமகனுடைய சுபாவத்தை அறிந்திருந்தார்கள். மகளே, உங்களுடன் சண்டையா? அப்படி என்றால் என்னுடைய மருமகன் பள்ளிக்கு சென்றிருப்பார், தாய் வீட்டுக்கு சென்றிருக்க மாட்டார். ஓடோடி சென்றார்கள். பள்ளியிலே மணலிலே படுத்திருந்தார்கள். முதுகெல்லாம் மண். அன்பாக எழுப்பினார், மண்ணின் தந்தையே எழும்புங்க. மருமகனிடம் கேட்கவில்லை என்ன நடந்துச்சு, மகள் என்ன சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, எதுவும் கேட்கவில்லை. கூட்டி போய் மகளிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாமனாரும் மருமகனோடு இப்படி நடந்து கொள்ளுங்கள், மருமகளோடு இப்படி நடந்து கொள்ளுங்கள். ஒரு மருமகள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். 2-3 நாளாக ஆகிவிட்டது. மருமகளிடம் அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரிந்த மாதிரி உணரவில்லை. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நடந்த மாதிரி, பிசிக்கல் வாழ்க்கை நடந்த மாதிரி உணரவில்லை. மருமகளிடம் கேட்டார்கள், என்ன விடயம் மருமகள்? மருமகள் சொன்னார்கள், உங்களுடைய மகன் அப்துல்லா இரவு இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார் என்றால் சுபஹ் வரைக்கும் தொழுகிறார். 3 நாட்கள் இப்படித்தான் போனது. கண்ணியமானவர்களே, இன்று சிலர்கள் கேட்கிறார்கள், இப்படி நடந்திருக்குமா? சஹாபாக்கள் இப்படி செய்திருப்பார்களா? திருமணம் முடித்த ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தக்பீர் கட்டுகிறார்கள். புகாரிலே ரிவாயத் வருகிறது, விடியும் வரைக்கும் தொழுகிறார்கள். இப்படி ஒரு வாலிபரை இன்று காட்ட முடியுமா? இன்று காட்ட முடியாது. எனவே இன்றுள்ளவர்களுக்கு சஹாபாக்களுடைய சில அற்புதங்களை, அவர்கள் செய்த இபாதத்துகளை கேட்கிறார்கள். ஷாஃபிஈ இமாம் 60 குர்ஆன் எப்படி முடித்திருப்பார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று இருக்குகின்றவர்கள் கோடுகள். ஈச்சம்பளத்தை எடுத்ததற்கு பின்னால் அந்த பெட்டியிலே மிஞ்சி இருக்கும் சில தோள்கள், அரிசியை எடுத்ததற்கு பின்னால் மிஞ்சி இருக்கும் சில உளிகள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யذهبு الصالحون الاول فالاول فتبقى حفالة كحفالة الشعير او التمر. நல்லடியார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உலகை விட்டு பிரிந்து விடுவார்கள். உலகத்திலே மிஞ்சக்கூடியவர்கள் எப்படி மிஞ்சுவார்கள் தெரியுமா? ஈச்சம்பளத்தின் தோள்களைப் போல, நெல்லுகளின் உணிகளைப் போல மிஞ்சுவார்கள். உணிகள் அரிசியை பார்த்து பேசுகிறது, அப்படி நடந்திருக்குமா என்று. பேரிச்சம்பள தோள்கள் ஈச்சம்பளத்தை பார்த்து பேசுகிறது, இப்படி நடந்திருக்குமா என்று. ஒரே ஒரு வாலிபரை காட்ட முடியுமா? இரவிலே மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தக்பீர் கட்டுகிறார். மனைவி விளங்கவில்லை, அல்லாஹ்வுடைய முஹப்பத். 2வது நாளும் இப்படியே நடக்குகிறது. 3வது நாளும் இப்படியே நடக்குகிறது. மாமனார் பார்த்தார், மருமகளுடைய வாழ்க்கை கஷ்டமாகிறது என்னுடைய மகனினால். மருமகளோடு இப்படி நடந்து கொண்டார்கள். ஒரு சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், என்னுடைய மகன் என்னுடைய மருமகளுக்கு அநியாயம் செய்கிறார். அழைத்து வருகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விடயங்களை சொன்னார்கள். வலி ஐனிக அலைக ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அது கண்ணுடைய உரிமை. உன்னுடைய மனைவிக்கென்று உன் மீது ஒரு கடமை இருக்கிறது, அது உன்னுடைய மனைவியுடைய உரிமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவன் மனைவியை இன்பகரமான வாழ்க்கையிலே சேர்த்து வைத்தார்கள். எனவே சுஃபாம் அறிந்து வாழ வேண்டும். மருமகளை மதிக்க வேண்டும். மருமகள் மாமனாரை மதிக்க வேண்டும். மருமகன் மாமனாரை மதிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உங்களுடைய குமரி பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புங்கள், மகளே, உன்னுடைய சுவர்க்கம் உன்னுடைய கணவர், உன்னுடைய கணவருடைய சுவர்க்கம் அவருடைய தாயும் தந்தையும். இதுதான் ஹதீஸ். ஒருவர் ஆணாக இருக்கிறார், மனைவியுடைய பொருத்தத்தோடு மௌத்தாகிறார், தாய் தந்தையுடைய பொருத்தம் இல்லை, அவன் நரகவாதி. ஒரு பெண் தாய் தந்தையுடைய பொருத்தத்தோடு மௌத்தாகிறாள், கணவனுடைய பொருத்தம் இல்லை, அவளும் நரகவாதி. எனவே ஆம்பளைகளுடைய சுவர்க்கம் இருக்கிறது தாய் தந்தையிடம், பெண்களுடைய சுவர்க்கம் இருக்கிறது கணவனிடம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா ஹுவ ஜன்னத்துகி வ நாருகி. கணவன் தான் உன்னுடைய சொர்க்கம், கணவன் தான் உன்னுடைய நரகம். ஒவ்வொரு நானாமாரும், ஒவ்வொரு வாப்பமாரும், உம்மமாரும் சொல்லி அனுப்புங்க, மகளே, 20 வருடமாக தாயே தந்தையே என்று அன்பாக இருந்தவர், நீ திருமணம் முடித்து 20 நாளில் அவருடைய தாயையும் தந்தையையும் மறப்பாராக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மோசம், நீ சரியில்லை. 20 வருடமாக 25 வருடமாக ஹஸரத் எங்களுக்கு எங்கள அன்பா இருந்தவன் திருமணம் முடிச்சு 1 மாசம் எங்களை பார்க்க வாரானே இல்லைண்டா வந்தவள் சரியில்லை. சொல்லி அனுப்புங்கள், மகளே, உன்னுடைய கணவனுடைய சொர்க்கம் அவர்களுடைய தாயும் தந்தையும், அந்த சுவர்க்கத்தை நாசமாக்கி விடாதே. உன்னுடைய சுவர்க்கம் உன்னுடைய கணவர், அந்த உன்னுடைய சுவர்க்கத்தை நாசமாக்கி விடாதே.
இன்று நிறைய பெற்றோர்கள் மணமகளை பெற்றவர்கள் திருமணம் முடித்ததுக்கு பின்னால கணவனை எப்படி சரி கைக்க போட்டு அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வா, தனி குடித்தனம் போ. தனி குடித்தனம் என்பது இஸ்லாத்துல உள்ளதுதான். கண்ணியமானவர்களே, அது தாயும் தந்தையும், பெண்ணை பெற்றவர்களும் ஆணை பெற்றவர்களும் விளங்க வேண்டியது. திருமணம் முடிச்சு 3 மாசம் என்பது அது அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருக்கிற காலம். கொஞ்ச காலம் பொண்ணுட்லையும் கொஞ்ச காலம் மாப்பிள்ளை வீட்லையும் அவங்க சந்தோஷமான காலங்களை இழந்து விடுகிறார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்திலே கூடாது. இஸ்லாத்திலே தனி குடும்பம், கணவனும் மனைவியுமா போய்விடுங்கள். தாயையும் தந்தையும் மகரமானவர்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. நானும் என்னுடைய மனைவியும், நானாவுடைய மனைவியும், தாத்தாவுடைய கணவரும் என்று கூட்டு குடும்பமாக வாழ்வது. ஆனால் இன்று சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லிக் கொடுப்பது கூட்டு குடும்பம் சிறந்ததா தனி குடும்பம் சிறந்ததாண்டா? கூட்டு குடும்பம் தான் சிறந்தது. ஷரியத்திலே இப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் ஹராம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். ஒரு பால்கார பெண், கணவனை இழந்த பெண், ஒரு குமர் பிள்ளை வச்சு கொண்டிருக்கிறார். திருமண வயது அடைஞ்சிட்டா. இப்ப தைக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா, டிகிரி ஹோல்டரா, பிஏ என்ன பிஹெச்டி முடிச்சிருக்கிறாவா, ஓலவல் ஏலவல் செஞ்சிருக்கிறாவா, இத சோதிக்கல. இதெல்லாம் பார்த்து திருமணம். ஜொப் மாப்பிள்ள தேடுற நீ மவுத்தாகினாலும் ஏண்ட பிள்ளைக்கு சல்லி வரும். நீ செத்தாலும் பரவாயில்ல, ஏண்ட மகளுக்கு நிரந்தர சம்பளம் மாதம் மாதம் வந்து கொண்டே இருக்கணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஅன்கிஹு வ இல்லா தஃஅல் தகுன் ஃபித்னத்துன் ஃபித் துன்யா வ ஃபஸாத். நல்ல குணமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு வாலிபர் வந்து உங்களுடைய மகளை கேட்கிறார் திருமணம் முடிக்க. நீங்கள் அவருடைய தொழிலை பார்த்து, அவருடைய படிப்பை பார்த்து, அவருடைய உத்தியோகத்தை பார்த்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உத்தியோகத்திற்கும் படித்தவருக்கும் பணக்காரருக்கும் திருமணம் முடித்து கொடுக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுன் ஃபித்னத்துன் ஃபித் துன்யா வ ஃபஸாத். அந்த வாழ்க்கை நல்ல குணமுள்ள நல்ல மார்க்கப்பட்டுள்ள மணமகனை தட்டிவிட்டு முடிக்குகின்ற திருமணம் ஒரு நாள் நிம்மதியாக இருக்காது. அனுபவசாலிகளிடம் கேட்டால் விளங்கும், அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு பால்கார பெண் யோசிக்கிறாள், என்னுடைய மகளை ஒருவருடைய கையிலே பிடித்து கொடுக்க போகிறேன், திருமணத்துக்கு இவள் தயாரா? அல்லாஹுடைய பயம் இல்லாதவன், அல்லாஹுக்கு இதாத் செய்யாதவன் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டாள், அநியாயம் செய்வாள், துரோகம் செய்வாள். மகளிடம் கேட்டார்கள், மகளே, இன்று பால் குறைவாக இருக்கிறது, தண்ணீர் கலந்து விடுவோமா? மகள் சொன்னால், தாயே, இது யாருடைய ஆட்சி காலம் தெரியுமா? தாய்க்கு சரியான கவலை. அல்லாஹுடைய பயம் இல்லை, உமருடைய பயம் இருக்கிறே என்னுடைய மகளுக்கு. கேள்வியை மாற்றினார்கள். உமர் பார்த்து கொண்டா இருக்கிறார். சொன்னால், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், உமரை படைத்தவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். திருமணத்துக்கு தயார். அடுத்த நாள் திருமணம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன். கண்ணியமானவர்களே, இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்குகிறது, லைலா. அந்த லைலாவுக்கு பிறந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து அல்லாஹ் குர்ஆனை வந்து சேர்த்து தந்தான் உலகத்துக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு ஹதீஸை வந்து சேர்த்து தந்தான். எனவே மகளிடம் சொல்லி அனுப்புங்கள், நீ உன்னுடைய சொர்க்கத்தையும் பாதுகாத்துக்கொள், உன்னுடைய கணவருடைய சொர்க்கத்தையும் பாதுகாத்துக்கொள். சுபாவம் அறிந்து வாழ வேண்டும். இரண்டாவது பிரச்சனை கண்ணியமானவர்களே, நிறைய டிவோர்ஸ்களும் விவாகரத்துகளும் ஆகுவதற்கு இரண்டாவது பிரச்சனை வீட்டிலே பெண்களுடைய தலைமைத்துவம், பெண்களுடைய குரலும் கையும் ஓங்கி இருப்பது. சில ஆண்கள் வெட்கமற்று சொல்கிறார்கள், என்ற வீட்டில் எல்லா பொறுப்பும் பெண்கள் தான். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் சமத்துவம், ஆம்பளையும் பெண்களையும் சமம்தான் என்று பேசுகிறார்கள் சமூக வலைதளங்களிலே. இது பாவம் அல்ல, இது குஃபர். ஆம்பளையும் பொம்பளையும் சமம் என்று பேசுகிறவர்கள் தங்களுடைய பகுத்தறிவால், தங்களுடைய படிப்பறிவால் ஆணும் பெண்ணும் என்று சமம் என்று பேசுபவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பாவம் அல்ல, இது குஃபர். குர்ஆனுக்கு நேரடி மாற்றம். குர்ஆன் சொல்கிறது, வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, ஆணும் பெண்ணும் சமமில்லை. லிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா, பெண்களை விட ஆண்கள் உயர்வானவர்கள். வந்து கேக்குறீங்க, ஹஸரத் பொம்பளை பேர் ஒன்று சொல்லுங்க, பொம்பளை புள்ள பிறந்திக்கு, நான் அப்துல்லா என்கிறேன். ஆம்பளை புள்ள ஒன்று பிறந்திக்கு பேர் ஒன்று சொல்லுங்க, ஃபாத்திமா என்கிறேன், பைத்தியம் என்கிறீர்கள். பேரில் கூட சமமாக முடியாத ஆணும் பெண்ணும் குடும்பத்திலே, ஊரிலே, ஜப்பிலே எப்படி சமமாகுவது? புகாரியுடைய ரிவாயத், இது தனியான ஒரு பாடம். லை யுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராஅத்தன். எந்த வீடு, எந்த நாடு, எந்த கல்வி நிறுவனம், எந்த அமைப்பு பெண்களை தலைமைத்துவத்திலே வைத்து பெண்களுடைய கையிலே பொறுப்பை கொடுத்து அவர்களுக்கு கீழால் கையெட்டி நிற்பார்களோ அந்த நாடு, அந்த வீடு, அந்த ஊரு உருப்படாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிஸ்ரா தந்த மகளுக்கு ஆட்சியை கொடுத்தான்.
கிஸ்ரா அரசாங்கமே நாசமாகியது. இதற்கு பிறகுதான் சொன்னார்கள், நீ தப்பு செய்து விட்டாய், மகளுக்கு கொடுத்தாய் அல்லவா, ஒரு பெண்ணை கொண்டு தலைமைத்துவத்தில் வைத்தாய் அல்லவா, ஒரு நாளும் உருப்படாது என்றார்கள். திருமதி ஷரீஃபில் ரிவாயத் வருகிறது, இதற்கான உமராவுக்கும் நிசாஅன் ஃபபத்னுல் அர்லி கைரும் மின் அஹ்லிஹா. பெண்களை தலைமைத்துவத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு கீழே நீங்க வேலை செய்வீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறதோட மௌத்தா போறது சிறந்தது ஆண்களே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, தந்தையை அடக்கிய தாய், இதை பார்த்து பார்த்து வளர்ந்த மகள் தனக்கு வரும் கணவனை அடக்க பார்க்கிறாள். அவன் ஆம்புல 2 நாள் விட்டுட்டு போறான். எனவே நிறைய பெண் பிள்ளைகள் கணவனை அடக்க போவது. ஒரு பெண்ணிடம் உங்களோட மகளிடத்தை சொல்லுங்க, உங்க கணவர் மாங்காய் மரத்தை பார்த்து தென்னை மரம் என்கிறாரா? கணவரே, அது தென்னை மரம் தான். கணவருடைய வார்த்தைக்கு பின்னால் ஒரு நாளும் உங்களுடைய புத்தியை போடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. இத்தாஅத். மூன்றாவது விஷயம் கண்ணியமானவர்களே, ஆண் பெண் கணவன் மனைவியுடைய விடயத்தில் பெற்றோர்கள் தலையிடுவது, சகோதரர்கள் தலையிடுவது, இது நிறைய பிரச்சனைகள். பாப்பா சொல்கிற மகளே நீ வா, நான் உன்னை பாப்பேன். நான் சொல்கிற தங்கச்சி இவனை விட்டுட்டு வா. 3 மாசத்துக்கு பின்னால நானாக கல்யாணம் நடக்குது, இன்னொரு தங்கச்சி கல்யாணம் நடக்குது. அசருக்கு பின்னால பைக்ல 2 பேரும் போறாங்க. ஒரு புள்ளைய வச்சு கொண்டு இவ கண்ணீர் வலிக்கிறா கதவு மூளைக்கார பார்த்து. நான் அவசரப்பட்டுட்டேன், நானோட பேச்சை கேட்டு, வாப்பாட பேச்சை கேட்டு. இப்ப கோல் எடுத்து கேட்கிறாங்க, நாங்க டிவோர்ஸ் ஆகிட்டு திரும்ப பழைய கணவரோடு சேர முடியுமா? எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை கவனத்தில் எடுப்போம். மிம்பர் மேடை இடம் கொடுக்காது. வாலிபர்களுக்கு நாம் சொல்வது என்னென்றா, கண்ணியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் பாவத்தில் நீங்கள் கழிப்பீர்கள் என்றால் நரக வாழ்க்கையாக மாறும். இந்த நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிமை, திருமணம் முடிச்ச புதிய வாலிபர்கள், திருமணம் முடிக்காதவங்க இல்லை. ஏன்? அவருடைய குடும்ப வாழ்க்கை கசந்து போய்விட்டது, அவர்களுடைய பிசிக்கல் வாழ்க்கை முடியாமல் போய்விட்டது. வாலிபத்திலே ஹராத்தை பார்த்து பார்த்து, ஹராத்தை செய்து செய்து, ஹராத்திலே இன்பம் கண்டவர்கள் ஹலாலிலே இன்பத்தை துளைத்து விடுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் 10 வயதிலே 10,000 ஹதீஸ்களை உள்ளடங்கிய மொத்த மாலிக்கை பாரமாக்கி விட்டு உஸ்தாதிடம் வந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா புனைய இன்னி அரா ஃபீக நூரன் லா துத்ஃபிஹு பில் மஆசி. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, பாவத்தால் அழித்து விடாதே. உங்களுடைய குமர் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் இருக்கிறது, அவர்கள் செய்யும் பாவத்தினால் நரக வாழ்க்கையை, மோசமான கணவரை சம்பாதித்து விடுவார்கள். வாலிபர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி வர இருக்கிறாள். உங்களை மதிக்குகின்ற நல்ல மனைவியை அல்லாஹ் தஆலா ரிஸ்காக உங்களுக்கு எழுதி வைத்திருப்பான். நீங்கள் செய்யும் பாவம், இன்னர் ரஜுல லா யுஹரிமு ரிஸ்க பிஸன்பி யுஸீபுஹு, நீங்க செய்கின்ற பாவத்தினால் உங்களுக்கு கட்டுப்படாத, உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனைவி வந்து அமைந்து விடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் எங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலே இருந்தே நல்ல ஒரு மணமகனாக, நல்ல ஒரு மணமகளாக தயாரிப்போம். எதன் மூலம் தயாரிப்பது? ஒவ்வொரு தாயும் உணர்ந்தார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், வாப்பா இல்ல உம்மா யோசிச்சா 7 வயசுல குர்ஆனை கொடுத்தா, 10 வயசுல ஹதீஸ கொடுத்தா, 15 வயசுல ஃபிக்ஹ கொடுத்தா, உலகத்தை ஜெயிச்சாரு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 7 வயசுல குர்ஆனை கொடுத்தால் தாய், 10 வயதிலே ஹதீஸை கொடுத்தார்கள், உலகத்தை ஜெயித்தார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் 7 வயதில் குர்ஆனை கொடுத்தார்கள், 10 வயதிலே ஹதீஸை கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களை, உலகத்தை ஜெயித்தார்கள். நாங்கள் எதையோ கொடுக்கின்றோம், குர்ஆனை விட்டு தூரமாக்கி விட்டோம். அந்த வகையில் உங்களுடைய ஊர் பாக்கியம் பெற்ற ஊர். ஒரு பகுதி நேர குர்ஆன் ஹிஃபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே சேர்த்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல கொள்கையில் வளர வேண்டும், நல்ல அகீதாவில் வளர வேண்டும், நல்ல கோட்பாட்டில் வளர வேண்டும். நீங்கள் செய்த பாரம்பரிய அமல்களை பாதுகாக்க வேண்டும், இந்த மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும், இந்த மஸ்ஜிதுடைய பாரம்பரிய அமல்களை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய கொள்கை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களே, குர்ஆனுடன் தொடர்புபடுத்துங்கள். யாரோ சொல்வதெல்லாம் மார்க்கம் அல்ல, யாரோ சொல்வதெல்லாம் மார்க்கம் அல்ல. உங்களுடைய வாப்பா அப்பா எந்த நன்மையை செய்து கொண்டிருந்தார்களோ அதை விட்டு விடாதீர்கள். இன்று கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துக்கு வந்திருக்கும் ஆபத்தை போன்று வேறு எதற்கும் ஆபத்து வந்தது கிடையாது. அவ்வளவு முக்கியமாக நாங்கள் யோசிக்க வேண்டியது, கடைசி காலத்திலே வாழ்கிறோம். கடைசி காலம் தெரியாத உலமாக்கள், கடைசி காலம் புரியாத ஊர் மக்கள் ஒரு நாளும் ஒரு சட்டத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். நாங்கள் 50 வருடமாக செய்து வந்த அமலை யாரோ எவரோ யூடியூபிலே பேஸ்புக்கிலே பேசுகிறார் என்று கலைந்து விடுகிறோம், இல்லாமலாக்கி விடுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து குர்ஆனை கொடுப்போம். பாக்கியம் ஒவ்வொரு ஊரிலும். கண்ணியமானவர்களை, நாங்களும் பல மதரசாக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஊர் மதரசா 7 நாளும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வீட்டிலிருந்து சாப்பாடுகள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஊரை பரக்கத்து பொருந்தியதாக மாறிவிட்டது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் மதரசாவை ஆரம்பிங்கள். கோடால் வாங்கி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோடால் வாங்கி கொடுத்திருந்தால் இன்று 5000 சொச்சம் ஹதீஸ் இல்லாமல் போயிருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோடால் வாங்கி